உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதனால நான் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அவர் தாங்க கில்லரு. செட்ல நடந்த ஒரு செம்ம காமெடியான விஷயம்னா என்னது? ஜான் விஜயன் சஸ்பென்ஸா எடுத்துட்டு இருப்பாரு. ஏய் மகாஸ் ஏய் என்னடா டேய் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஐயோ கண்டினியூட்டிக்கா என்னது கண்டினியூட்டியா சாரிப்பா. செட்டில் இருக்கும்போது வந்து அவருக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கா. அப்படி ஃபோன் பண்ணி இவர் வந்து அவர் வாய்ஸ்லேயே பேசுறது. இல்லைப்பா என் வாய்ஸ்லேயே யாரும் பேசுறாங்க. என் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அவரு ஹலோ அப்படின்னா நானும் ஹலோன்னுவேன். என்னப்பா என் வாய்ஸ் எனக்கு கேட்குது. படத்தில் வந்து எனக்கு டைலாக்கே கிடையாது. ஓகே, எனக்கு இது வந்து டைலாக்கே கிடையாது. அது பயங்கர சேலஞ்சு. அப்போ எஸ்ன்ட்டோம். ஆனால் நடிக்கும் போது வந்து எனக்கு வேற ஒரு டைலாக் பேசும்போது கிளாப் விழுகுது. என்ன நான் அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணுவேன். கொடுமை அது. எனக்கு ஒரு கட்டத்துல அண்ணனோட நானும் ஒரு காம்பினேஷன் நான் டைலாக் பேசுறேன். இவன் ரோலாவது எனக்கு கொடுத்துருக்கலாம். இவனும் டைலாக் பேசுறேன். அது கூட கொடுக்குது. இவரை பத்தி பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் யார் தெரியுமா? குலாப் ஜாமுன் கூட ஜட்டில ஊற வச்சு சாப்பிடுவாரு. பெருமையா பேசும்போது டக்குனு அதை வேற சொல்றோம். குலாப் ஜாமுன் வாங்கி ஜட்டிக்குள்ள ஊற வச்சு சாப்பிடுவாரு. அது என்ன ஆச்சுன்னா எங்க போனாலும் அது இது மலேசியால இருந்து அண்ணே ரோஜாம் என் லைஃப்ல ரோஜாமே நான் சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு ப்ரோ உண்மையாக சொல்றேன் ப்ரோ. இன்னைக்கு வந்து நான் ஃபுட்டு மதியம் ஆர்டர் பண்ணேன். என்ன வேணும்னா வெஜ் மீல்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னா ஓப்பன் பண்ணுறோன்னே குலோப் ஜாம். ஐயோ இந்த குலோப் ஜாம் எவனும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு எடுத்து அடியில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் பாட்டில் ஒரு 4 பேர் பிரச்சனை பண்ணுவோம். அதில் நீங்கள் இருக்கிறீங்க. போன புறம் தெரியும். அது வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ். எனக்கு சொல்லப்பட்ட சீக்வன்ஸ் வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான். ஒரு ஃபைட் இருக்கு, ஃபைட்டோட ஒரு சாங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆனால் ஒரு சாங்காடி 4 அடி அடிச்சு அனுப்புறதுங்கிறது அது அமீர் சாருடைய ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது இவர் ஆக்டர் ஆவாரன்னு தெரியாது. ஆனால் இவரை நான் அவ்வளோ ரசித்தேன். இவருடைய அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. இல்லை அவர் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை, அவர் சினிமா அவர் ஷார்ட்டில் இருக்கும்போது ரொம்ப டக்குன்னு யூனிக்காக இருக்குங்க. அமீர் சார் வந்து அந்த ரோல் வந்து பர்ஃபெக்ட். ராஜன் கேரக்டர் வந்து ரியல். அவர் அமீர் சாரை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி படம் பண்ணணும், இல்லை நாடகத்தில் வைக்கணும், இப்படிலாம் என் மைண்டில் ஓடி இருந்தது. ஓகே, அது எனக்கு அமீர் சார் திருப்பி ஆக்டராக வரும்போது ஆக்சுவலி படம் பண்ணாங்க இல்லையா, அப்போது சொன்னேன் அப்போ பெரிய நடிகர் ஆகிடுவார். வணக்கம். 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 எப்படி நீங்கள் 4 பேருமே? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ சார் டைரக்டர் சார் உங்கள்கிட்ட காதுறேன். 3ஆம் கண் அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் இருக்குது. நம்ம 2 கண்ணில் பார்க்கலன்னா கூட 3ஆவது கண்ணில் ஒன்று இருக்குது, அது வழியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அதுக்கு விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு டைட்டில் வந்து எப்படி முடிவு பண்ணுங்க? ஆக்சுவலி இதுக்கு வேற ஒரு டைட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைட்டில் எனக்கு கிடைக்கல. என்ன சார் முடிவு பண்ணீங்க சொல்லுங்க. அப்ப என்ன டைட்டில் நீங்க கேட்டிருந்தீங்க அதை சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணீங்க? அது நாங்கள் ஆகாசவாணின்னு ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆகாசவாணி. ஓகே, பட் அது சில ரீசனால் அது எங்களுக்கு சரியாக படலை. அதுக்கப்புறம் அடுத்து நிறைய டைட்டில் தேடிக்கிட்டே இருந்தோம். வேற ஒரு டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அது என்ன தவிர யாருக்கும் பிடிக்கல. சார் அது என்ன டைட்டில்னு சொல்லுங்க சார். காற்றை கைது செய். ஓகே, காற்றை கைது செய். அப்படி ஒரு டைட்டில் அது எப்படி முடியும்? அது ரிஜிஸ்டர் கூட பண்ணிட்டோம். ஓகே, ஆனாலும் யாருக்குமே பிடிக்கல. ஓகே, அப்புறம் வேறு டைட்டில் தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது இந்த 3ஆம் கண்கிற டைட்டில் வந்துச்சு. ஓகே, இது எல்லாருக்கும் பிடிச்சது, வச்சுட்டோம். ஓகே, ஆகாசவாணி காற்றை கைது செய் இது ரெண்டுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரியல. அப்ப இது இன்னும் புரியல. பட் இந்த 3 சேனலுக்கான கதவா சார்? எனக்கு மூணுமே கரெக்ட் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 3மே பர்ஃபெக்ட் டைட்டில் தான். ரொம்ப கரெக்டாகவே இருக்கும், ரொம்பவே தெளிவாக பொருந்தும். ஆகாசவாணி வந்து இது இன்னும் நிறையாவே பொருந்தும், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஓகே, பட் அது இப்போ 3ஆம் கண் இன்னும் பெட்டராக இருக்கிறதா இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் வரும்போது எல்லாருமே கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அது ஆன்சர் சொல்லும்போது நல்லவே இல்லை 3ஆம் கண் வச்சு தப்பிச்சிட்டோம். ஆகாசவாணி வந்து அதுக்கு என்ன பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சொல்கிறது, டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. பட் நிறைய பேர் சிசிடிவிங்கிற மைண்ட் யோசிச்சுக்கிறாங்க. பட் அது பரவாயில்ல, தப்பில்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் இப்போ எல்லாருமே வந்து சிசிடிவி வந்து மிகப்பெரிய பிரைனாக யோசிக்கிறாங்க இல்லையா.
ஸோ அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸாக இது போயிடுது இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல அது அவங்க யோசிக்கட்டும். அதை கொஞ்சம் நம்ம பிரேக் பண்ணி படத்தில் காட்டுவோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே. ஓகே. ஸோ பட் இட்ஸ் குட். ஓகே. ஸோ ப்ரோ உங்கள் கேரக்டர் பற்றி இந்த படத்தை சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா நல்ல கேரக்டர் தான். நல்ல ஏன்னா அவர் ஏதாவது கேட்டால் சொல்லிடுறாரு எல்லாத்தையும், எல்லாம் கதையை சொல்லிடுறாரு. அதனால ஐயோ இவர் எது ப்ரோ அடுத்த இன்டர்வியூ சொல்லிடாரு. நல்ல கேரக்டர். நல்ல கேரக்டர். ஓகே. நீங்கள் தான் கில்லரா? இருக்கலாம். என்ன இந்த கேமை பற்றி மறுபடியும் இங்கேயும் சொல்லலாம். இல்லை நீங்கள் கில்லர்னு நினச்சா நான் கில்லர், நீங்கள் கில்லர்னு நினைக்கலைன்னா நான் கில்லரில், நீங்கள் நினைக்கும் போது இல்லைன்னு நினைக்கும் போது இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்கிறோம். அங்கே நிறைய சொல்லிட்டீங்க. இல்லை இவர் கில்லரா இல்லைன்னு தெரியணும், அவ்வளோதானே. அந்த இன்டர்வியூ பாருங்க, அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ பார்த்தா நாங்கள் சொல்லியிருப்போம், இல்லை 12ஆம் தேதி படம் வரும் பாருங்க, ஷூட் பண்ணுங்க. அந்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ பார்க்க சொல்லியிருப்பீங்க. அதுவும் கரெக்ட். அடுத்ததான் ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் சார். இப்போ நம்ம என்ன சார் எங்கேயோ சுற்றிட்டு. ஓகே. ஸோ எனக்கு வந்து உங்களோட படங்கள் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கும் நீங்கள் வந்து ராம்பூர்ணி சார் மாதிரி கொஞ்சம் தெரியுறீங்க அப்படி ரெசம்பலன்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கேவலமாக இருந்துச்சு. என்னடா யார் ஒருத்தங்க கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ பழகிருச்சு. ஓகே. அவருக்கும் பழகிருச்சு, எனக்கும் பழகிருச்சு. ஓகே. ஸோ அது நீங்கள் நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறீங்களா? அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா எடுத்துட்டா லைஃப் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா நம்ம அப்புறம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம்ல, அதனால நல்லாவே எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்க? உடனே ஓகே சொன்னீங்களா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து அப்படிலாம் நடந்துச்சு? இல்லை சார், ஆக்சுவலி வந்து நான் எனக்கு ஊர் கோயம்புத்தூர், ஆனால் நான் நடிக்கிற தெலுங்குல தான் நடிச்சிட்டு இருக்கேன், அங்கே தான் இருக்கேன். ஓகே. நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணோம். இப்போ ஒரு ரெஃபரன்ஸில் வந்துச்சு. ஒரு சீனியர் டைரக்டராக ஒரு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. இல்லை சார் இப்போது நாங்கள் நல்லா சம்பாரிச்சிட்ருக்கோம், ரெகுலராக போயிட்டுருக்கு, டேட்டு கொஞ்சம் அங்கே செட்டில்டாக இருக்கும் இல்லைங்களா, மாற்றி பண்ணுறதுக்கு என்ன சரி சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஒரு 2-3 மணி நேரம் கதை கேட்டு இல்லை சார் கொஞ்சம் முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். நோ சொல்ல தான் வந்தீங்க. ஒரு கலைஞருக்கு ஒரு மரியாதை. கதை சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சொன்ன கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்கோப்பா இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு காம்பினேஷன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதுலேருந்தே விதார்த்தனை தெரியும். இன்ஃபேக்ட் நாங்கள் நாடகம் பண்ணும்போதுலேருந்து எங்களுக்கெல்லாம் சீனியர், நாங்களாம் பார்ப்போம். சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் நண்பர். கலை, ஜான் விஜய் சார் என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ். நான் இங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப், நான் இங்கே தான் காலேஜ்லாம் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ரீயூனியன். இதுக்காகவே வந்து நம்ம படம் பண்ணோம் ஜாலியாக. அண்ட் ஒரு பயங்கரமான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. எல்லாருமே ஹீரோவாக நடிக்கிறோம். அண்ணா ஒரு 50 படத்துக்கிட்ட நடிச்சிருக்காரு. கலை, சந்தோஷ், நான் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பேஸில் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்ந்து வந்து ஒரு படத்தை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதை தான் எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ டெஃபினெட்லி கதை. ஆனால் நோ சொல்ல வந்து ஓகே சொல்லிட்டீங்க. அப்புறம் இல்லை இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ். ஆனால் அப்புறம் என்னால நோ சொல்ல முடியாத மாதிரி என் வாயை காசால கட்டி போட்டாங்க. கவர் கொடுத்து கவர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அவர் கணேஷ், அவர் எனக்கு மைனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். அவர் வந்து ஒரு கதை சொன்னார். ஆக்சுவலாக அந்த கதை கதை. ஓகே. அந்த படம் பண்ணுவோன்னு நாங்களும் 2-3 அப்படி போய் அதை ஒரு ப்ரொடக்ஷன் போகும் தள்ளும் இப்படிலாம் இருந்தது. அப்புறம் அந்த டைத்தில் ஒரு கதை இது ஒரு ஐடியாவாக சொன்னார். ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செம்மன்ற தலைவா பண்ணிடலாம் தலைவா அப்படின்னு. அப்புறம் இது வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதாலும் கமிட்மெண்ட் அட்வான்ஸ்லாம் கூட வாங்கிட்டேன். ஓகே. வேற ஒரு விஷயம். அப்புறம் அது வந்து ப்ரொடக்ஷன் வேற மாதிரி போயில நான் அட்வான்ஸ் திருப்பி பண்ணிட்டேன். இவர் சொன்னார், அவர் சொன்னா ஓகே. ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். சார்கிட்ட வந்து நான் வேற ஒரு கதை சொல்லியிருந்தேன், அதை நாங்கள் பண்ண முடியல. ஓகே. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு படம் இந்த ப்ராஜெக்ட் வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கமிட் பண்ண உடனே இவர் கூப்பிட்டு சொல்கிறேன், சார் இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு நான் அது மாதிரி பேசுகிறேன்னே எப்போ வரணும்னு தான் கேட்டார். என்ன கதைன்னு ஒரு 2 கேட்கல. ஓகே. தலைவா நீங்கள் எப்போ வரணும், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், என்ன ப்ரொடியூசர், என்ன சம்பளம், என்ன ஏது எதுவுமே எனக்கு வேண்டாம், ஷூட்டிங் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்ட்டு. ஓகே. என்ன சார் இப்படி சொல்லுவீங்கன்னா, நீங்கள் டைரக்ட் ஆகணும் அவ்வளோதான். சூப்பர். இல்லை அவருக்கு டைரக்ட் ஆகணும் அவ்வளோதான். எனக்கு கதை எனக்கு சொன்னார். அது சும்மா அவ்வளோ அற்புதமான ஒரு கதை சொன்னார். அப்புறம் இது ஐடியா எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் சசி சாருக்கு வந்தப்புறம் ஓகே கேட்போம் சொல்லு கதை. அப்போ தான் கதையை வந்து வீட்டில் வந்து டைரக்ட் பண்ணார். நம்ம ஆக்சுவலி ரொம்ப
அதுவும் கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் போய் நரேட் பண்ணேன். அவர் வேணாம் தான் சொன்னார், இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை அது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னாரு. தெரிஞ்சுட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. அதுக்கப்புறம் கேட்டேன் என்னன்னா இன்னொரு ரோலும் இருக்குது சந்தோஷ், அந்த ரோலையும் நானே பண்ணுறேன்னு கேட்டேன். ஆனால் அவர் சொன்னார் இல்லை இது கதையோட புதுமையே அதுதான் ஓகே அப்படின்னாரு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஆசைப்பட தோணும் ரைட்டு அப்படின்னா. அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு டைலாக்கே கிடையாது. ஓகே எனக்கு இது வந்து டைலாக்கே கிடையாது, அது பயங்கர சேலஞ்சு. அப்போ எஸ்ன்ட்டோம். ஆனால் நடிக்கும்போது வந்து எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நடிக்க கஷ்டப்படல. அதை நினச்சி வேற ஒரு டைலாக் பேசும்போது கிளாப் விழுகுது. என்ன நான் அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணுவேன். கொடுமை அது எனக்கு. ஒரு கட்டத்துல அண்ணனோட நானும் ஒரு காம்பினேஷன், நான் டைலாக் பேசுறேன், இவன் ரோலாவது எனக்கு கொடுத்துருக்கலாம், இவனும் டைலாக் பேசிட்டு அது கூட கொடுக்குது. நம்ம ஒரு டெஃபண்டமா இருந்தா அது ஒரு ஒண்ணா இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. அதான் ஒரு புதுமை. இது ஒரு டிஃபரெண்ட். நான் இப்ப அதான் கேட்கலாம்னு வந்தேன். நீங்க டெஃபண்டமா இருந்தோ இல்ல ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஓகே இவன் பேசக்கூடிய ஒருத்தன் தான். ஆனா அவன் அதுக்காக வந்து அமைதியான ஆளும் கிடையாது. அது 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 ஒரு ரியாக்ஷன்ல முடிக்கணும். அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். அவரு சார் நல்லா இருக்குங்க. நான் அப்புறம் கடைசியில் கேட்டேன், தலைவா எல்லாம் ஓகே, அந்த எண்டில் அந்த இடத்துல மட்டும் ஒரு டைலாக் பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்படியே சார் சரி பார்க்கலாம் அப்படின்னா. அப்புறம் நான் அந்த எமோஷனில் டைலாக் பேசுகிறேன். அது வேறு ரெக்கார்டு வேறு பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னா. சார் இது நான் ஒரு கோர்வை எழுதிட்டு உடனே ஒரு நம்ம முன்னாடி ஒன்று எழுதவும் செஞ்சார். அந்த டைலாக் சொன்னோம்னா இது நல்லா இருக்கும், பரவாயில்ல நம்ம போய் இதில் தப்பிச்சிருவோம், நம்ம வந்து இது பேசி எடுத்துருவோம் சார் எடுத்துருவோம். மணி 9 ஆச்சு. என்ன சார் நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலாமா, இன்னொரு நாள் இருக்கு. அதை வந்து உங்களை நோகடிக்காம, ஆனா அவர் பிளான் பண்ணது என்ன உண்டோ அது செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னொரு நாள் வரல. அப்புறம் எனக்கு என்ன இருந்ததுன்னா படம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா இது நாள் வரைக்கும் அவர் வந்து நல்ல ஆக்டருங்கிறதை தாண்டி அவர் வேலையை ஒழுங்கா செய்வாருங்கிற ஒரு பேர் இருக்கு. என்னடா இத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒண்ணுமே பேசாம இருக்குமே, நம்ம டம்மியா தெரியுமா, என்ன உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. கண்டிப்பா தலைவா என்ன அப்படின்னு. சார் உண்மையில நல்லா இருக்கும். அப்புறம் எடிட்டர் ராம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஒன்று சொன்னார். இல்லை சார் இது அது உங்களுக்கு தனியாக யூனிக்காக இருக்குது, அது எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுறாங்க, சும்மா இருங்க என்னை பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு மித்த கேட்டது. அப்புறம் நான் கொஞ்சம் சீக்வன்ஸ் பார்த்தேன். கொஞ்சம் சீக்வன்ஸ் என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் காட்டினார். எனக்கு விடுங்க, அது என்னென்னலாம் நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னா. ஆனால் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சிங் இதுதான் இல்லை, பயங்கர சேலஞ்சு. இப்போ நான் ஒவ்வொரு கதாபாத்திரம் வேற வேறையா பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த ரோல். இல்லை அண்டு எல்லாரும் பண்ணக்கூடிய கேரக்டர்ல இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு மெக்கானிக் போறீங்க, ஷோரூம் போறீங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் விண்டேஜ் என்ஃபீல்ட்னா அதுக்குன்னு ஒரு மெக்கானிக் ஒரு ஊர்லேருந்து பிடிச்சி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறேன். ரொம்ப சில பேர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அண்ட் எனக்கு நான் டப்பிங் பண்ணும்போது தான் பார்த்தேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் பேசலன்றது தெரியுது. நீங்க படம் பார்க்கும்போது அவர் தெரியாது, அவர் பேசலன்ற அவர் சொல்லிட்டாரு. நீங்க படம் பார்க்கும்போது அவர் பேச, ஆமா கடைசியில தான் உங்களுக்கு தெரியாம அவர் எங்கேயும் பெருசா பேசல அப்படின்ற விஷயம் அப்புறம் தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே சூப்பரா பண்ணிருக்கு. எனக்கு டப்பிங் அது வேற கூப்பிட்டாரு. சரி வாய்ஸ் ஓவர்ல ஏதோ எடுப்பார் போல அவன் வர அப்படின்னா அங்கே வான ஒரு கத்த கட்டு. ஓகே சார் அதுவும் கிடையாது, இருக்கு படம் பாருங்க. அது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு புதுமை. அப்புறம் இந்த கதையே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு மிக புதிய ஒரு முயற்சி. எஸ்பெஷலி அவருடைய செட் அண்ட் அதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்கும்போது கேட்டேன். அந்த சைடு ஒரு அப்புறம் சொன்னா இல்லை உங்களுக்கு ஒழுங்கா பண்ணுங்க அதெல்லாம் இல்லை. 2-3 கேரக்டர் இருக்கு, ஒன்று இது பண்றாருன்னு தெரியும், அதை சுற்றி ஒரு இன்னொரு கேரக்டர் இருக்கும். கேட்டதுக்கு வந்து உங்களுக்கு பண்ணுங்க அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நம்ம கேரக்டர் கொடுத்துட்டாரு. அது எல்லாருமே கேட்டாங்க. கலையும் அதை கேட்டாரு, இவரும் அதை கேட்டாரு, அவர் அதை ஸ்ட்ராங்காக வச்சு. ஏன்னா இந்த கதையில ஃபர்ஸ்ட் வந்தது விதாத் சார் தான்.
ஏன்னா அவர் எப்படின்னா அந்த அந்த முன்னாடி சொன்ன கதையோட இம்பாக்ட்னால தலைவா நான் பண்றேன்னு யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, அது என்ன கதையா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு அஷூரன்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது சார் ஒரு ஹீரோ இருக்காங்கன்னு சொன்னாதான் உள்ள போய் கதையை சொல்ல முடியும், கதவை திறப்பாங்க, எல்லாம் திறக்க மாட்டாங்க. அப்படி கதவை திறந்ததுக்கு சார் தான் காரணம். ஓகே சார், இப்போ அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் தான் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்க படம் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, கதையும் சொல்ல வேணாட்டா, அப்புறம் கட்டாயப்படுத்தி கதையும் சொல்றீங்க. ஆனா டைலாக் இல்லைங்கிற மேட்டர் வந்துட்டு அவருக்கு எப்பதான் தெரியும்? இல்ல அது அப்புறம் தான் கமிட்லாம் பண்ண அப்புறம் தான் சொல்றாரு. அது அவர் வந்து இல்ல அது ரொம்ப ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா அப்படி ஒரு விஷயம் டயலாக் இருக்கு, அது படம் பாருங்க. ஆனா இருக்கு, அது செம்ம ஃபன்னா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நான் விழுந்து சிரிச்சுட்டு ஐயோ அப்படின்னு. ஆனா இது ஒரு சேலஞ்ச், பயங்கர சேலஞ்ச். அது வந்து ஒரு ஆக்டருக்கு தெரியல, நான் நல்லா பண்ணியிருக்கேனா இல்லைங்கிறது மக்கள் பார்த்து சொல்லட்டும், அது அடுத்து. ஆனா ஒரு ஆக்டருக்கு பயங்கர சேலஞ்சான ஒரு ரோல் கொடுத்தாரு. ஓகே, அது கண்டிப்பா உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். என்னன்னா எல்லாருமே வந்து பயங்கரமா டயலாக் பேசி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் செட்டில்டா இருந்தே ஆகணும். ஓகே, என்னன்னா அவங்களுக்கு ஷார்ட் இல்லை, இவர்கிட்ட தான் ஷார்ட் இருக்கு. ஓகே, அதுக்கு நீங்க ரியாக்டும் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க உங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நான் டப்பிங் பண்ணும்போது அந்த ஒரு சீன் வந்து பார்த்து நான் பயங்கரமாக இருந்துட்டேன். அந்த எண்டில் வந்து நீங்கள் வந்து அந்த கன்ஃபரன்டேஷன் எக்ஸ்ட்ராடரியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அது ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் டைரக்டர் தான், அவரு வந்து ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்காரு, அவர் சொல்றதை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். இதோடைய முழு, ஏன்னா இந்த படம் வந்து இப்படின்னா மைண்டு மாறிடும். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே, ஆக்டர்ஸை கரெக்டாக அவங்கள அது ஒரு மர்டர் அது யாரு அப்படின்னு தான் கதையே போகுது. அது எந்த விதத்துலையும் உங்களுடைய நீங்க இவரா இருக்கும் அவர் தான் நீங்க முடிவு பண்ணிட்டு படம் பார்க்க முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் அந்த வச்சிருப்பாரு. எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான், யாருமே ஒரு ரெகுலர் கேரக்டர் காலைல இருந்து போயிட்டு அப்படின்ற கேரக்டர் யாருமே கிடையாது. ஓகே, எல்லாருமே ஒரு விதமா ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோ தான். நீங்க இந்த 7 சைக்கோஸ் ஒரு படம் வந்துச்சு, அந்த மாதிரி 4 சைக்கோஸ் 5 சைக்கோஸ். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் பேரை இப்ப சகோ மாதிரி சாகோ சைக்கோன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சன் டிவில எனக்கு சைக்கோன்னு தான் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்களா சார், அவர் ரியாக்ட் பண்ணது? எனக்கு என்னன்னா ட்ரைலர் பார்த்தப்போ வந்துட்டு எல்லாருக்கும் டைலாக் இருந்துச்சு, இவருக்கு ரியாக்ஷன் ஷார்ட் 2 வச்சிருந்தாங்க. ஸோ அதை கேட்கலான்னு இருந்தேன், என்னன்னா ரியாக்ஷன் வச்சே முடிச்சிட்டாங்க எப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த ரியாக்ட் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் இல்லாத ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புல் ஆஃப் பண்ணது ஒரு படமாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சார்? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, இது நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் எப்பவுமே வந்துடும். என்னென்னா நீங்கள் சொல்கிற கதையை வந்து அவங்க உள்வாங்கிடுவாங்க உடனே. அப்படி இருந்தாலுமே கூட ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது டைம் எடுத்துக்கும், கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படி இப்படிலாம் வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த கேரக்டர் அவங்க மறந்துடுவாங்க. நான் வேறு படங்கள் போயிருக்கலாம், வேறு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் அவங்க நாங்கள் ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஷூட்டிங் வந்துட்டாங்கன்னா அந்த ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் அதிலே இருப்பாங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் இவங்களுக்கு எல்லாருமே கதை சொன்னேன். சொல்லும்போது அந்த கேரக்டர் பற்றி எல்லாருமே டீட்டெயிலாக கேட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்த கேரக்டராகவே தான் வந்தாங்க. ஓகே, நீங்கள் யார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல எதுவுமே? அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு தேவைப்படலை. மொதல் ஷாட் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த மீட்டரில் வேணுங்கிற விஷயத்தை மட்டும்தான் சொன்னேனே தவிர ஒரு தடவை தான் சொல்கிறேன் அதையும். அதுக்கப்புறம் எல்லாருமே அதில் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க மீட்டர் தாண்டி போனால் அவங்களே கட்டுன்னு சொல்லிட்டு இல்லை நான் தப்பாக போயிட்டு நானே அந்த ரிசல்ட் வந்துடுவாங்க. ஓகே, அதனால் எனக்கு எந்த இஷ்யூமே வரவே இல்லை. அவங்க போர்ஷன் அவங்கவுங்க பண்ணாங்க. அதனால ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சு. நான் வந்து ஜஸ்ட் ஆக்ஷன் கட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் டேரக்ஷன்லாம் பண்ணல. அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த கேரக்டர் அவங்க கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டதுனால ரொம்ப புது டேரக்டர் புதுசாக பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் யோசிக்காமல் இந்த கேரக்டரை நம்ம கரெக்டாக வெளியில் கொண்டு வரணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க, கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, என்னடா நம்ம படத்தை நம்ம கேரக்டர் நம்ம கண்ணை நம்ம நேரடியே பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப ப்ளஸ்ஸாக. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ யாருமே வந்து ஒன் மோர் டேக்குங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். சூப்பர், அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக நாங்கள் தான் ஏதாவது கேமராவில் கொஞ்சம் இப்படியாச்சுன்னு சொல்லிட்டு சார் ஒரு ஒன் மோர்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களே தவிர அவங்க சைட்லேருந்து யாருமே ஒருத்தர் கூட, அது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் சீரியஸாகவே சொல்கிறேன், வெறும் 25 நாள் எடுத்த படம் தான் இது. ஓகே, 25 டேஸில் ஷூட் பண்ண படம் தான் இது. அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு 25 நாள் எடுத்துருக்கோன்னா ஸோ ஆர்டிஸ்டோடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. அத்தனை பேருமே ஒருத்தர் விடாமல்
சிங்கிள் டேக்கில் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் தான் டெக்னிக்கலி சில ஷாட்டுக்காக சில காம்படிஷன் ஷாட்லாம் இருந்துச்சு, அதனால அதுக்கு தான் நிறைய டேக்லாம் போச்சு. அந்த மாதிரி டேக் போகும்போது அதெல்லாம் 10 டேக்லாம் போயிருக்கு. கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம டென்ஷன் ஆகாம அதே ஃபீலை மறுபடியும் கொடுத்தாகணும். ஏன்னா எப்பவுமே வந்து விர்ஜின் டேக் தான் பெஸ்ட் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இன்னொரு டேக் போக போக அவங்க நடிகன் வந்துடுவான், கேரக்டர் வெளியில் போயிட்டு. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்கெல்லாம் சரியாக இருந்தால் அதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. அது ஓகே. ஸோ சரத்தனா ப்ரோ, விஜய் டிவியில் வந்து உங்களோட காமெடிஸ் பார்த்து ஆமாம் 2021 நினைக்கிறேன். 21 சினி உலகம்ல வந்துட்டு நீங்க ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா பண்ணிட்டு நான்லாம் இப்ப அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு நான் பார்த்திருக்கேன். அதுல வந்து பண்ண காமெடிலாம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட். நான் தான் Facebookல கட் பண்ணிலாம் போடுவேன். தேங்க்யூ குலாப் ஜாமுன் மேட்டர் ப்ரோ அது எங்க போனாலும் சொல்றாங்க, அது பெரிய ஹிட். இந்த பாலா சும்மா இல்லாம இதுலயும் ஒரு குலாப் ஜாமுன் இருக்கு. பாலா சும்மா இல்லாம சரத்தண்ணே குலோப் ஜாமுன் ஜட்டில ஊற வச்சுதான் சாப்பிடுவாருன்னு போயிட்டாங்க. அவன் கலாய்ப்பாளண்ணே பட்டு பட்டு பட்டுன்னு. அது மாதிரி சினி உலகத்துல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2021 தான் ஒரு பெரிய ஷோ. அது நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல என்ன கேட்டப்பா அதோ வர 5 நிமிஷம் டக்குன்னு அதுல இருந்து போட்டு வருவேன். அது சொல்லி இவரை பத்தி பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் யார் தெரியுமா, குலாப் ஜாமுன் ஜட்டில ஊற வச்சு சாப்பிடுவாரு அப்படின்னு பேசும்போது டக்குன்னு அதை வேற சொல்றோம். அது என்ன ஆச்சுன்னா எங்க போனாலும் அது இது மலேசியால இருந்து அண்ணே ரோஜாம் டே எப்பா என் லைஃப்ல ரோஜாமே நான் சாப்பிடவே கூடாது. இன்னைக்கு ப்ரோ உண்மையாக சொல்றேன் ப்ரோ, இன்னைக்கு வந்து நான் ஃபுட்டு மதியம் ஆர்டர் பண்ணேன். என்ன வேணும்னாங்க வெஜ் மீல்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது நானும் சேர்த்து சொல்லிட்டேன் வெஜ் மீல்ஸ் சொல்லுங்க. அப்போ கூட அண்ணன் சொன்னேன், தம்பி நான் தான் வந்து விரதம், நீ வந்து நான்வெஜ் சாப்பிடுப்பேன். இல்லைண்ணே நானும் வெஜ்ஜே சாப்பிட்றேன். ஓப்பன் பண்ணுறோன்னு குலோப் ஜாம் எனக்கு நீ சொன்ன இந்த குலோப் ஜாம் எவ்வளோ பார்க்கக்கூடாது சொல்லிட்டு எடுத்து அடியில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டேன். இல்லை அவர் குலாப் ஜாமுனால அடியில் சார் நான் சொன்ன அடியில் இந்த பாலா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காமெடி பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ப்ரோ. ஒன்று கலாய்க்கிறது, இன்னொருத்த வந்து கலாய் வாங்குறது. கலாய்க்கிறவன் வந்து எவ்வளோ வேணாலும் கவுண்டர் வாங்கலாம், ஆனால் அந்த கலாய் வாங்கினாதான் அந்த காமெடி வந்து முழுமையடையும். அப்படி பார்க்கும்போது பாலா கலாய்ச்சிட்டே இருக்காங்கன்னா அவன் யாராவது கலாய் வாங்கி ஆகணும். அந்த கலாய் வாங்கலைன்னா காமெடி இருக்காதுல்ல. நான் என்ன சொன்னேன், நீ எவ்வளோ வேணாலும் கலாய் நான் வாங்கிக்கிறேன்ட்டு. அதுதான் சந்தானம் சொன்னார், கலாய்க்கிறவன் மட்டும் காமெடி இல்லைடா, கலாய் வாங்குறவனும் காமெடியன் தான். அதனால தான் அந்த கவுண்டமணி செந்தில் வந்து காமெடி ஹிட் ஆனது அப்படின்னு சொன்னோன்னா தான் நான் அதை நம்ம என்ன ப்ரோ கலாய் வாங்குறதுனால நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னால் இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் சிரிக்கிறாங்களா அது போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. இல்லை நான் வந்து மொட்டராஜேந்திரன் கூட ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா. அவர் பேசுவார்ல, என்னண்ணே உங்க வாய்ஸ் சரத் தான் நல்லா பேசுற, அப்படி நீங்களும் உங்க வாய்ஸ் ஒழுங்கா பேச மாட்டேன்றீங்க, என்ன பண்றது. அவரு செட்ல இருக்கும்போது வந்து அவருக்கு இவர் ஃபோன் பண்ணிருக்க, அப்படி ஃபோன் பண்ணி இவர் வந்து அவர் வாய்ஸ்லயே பேசுறது, என்னப்பா என் வாய்ஸ்ல யாரும் பேசுறாங்க, என் வாய்ஸ் அவரு ஹலோ அப்படின்னாரு. நானும் ஹலோன்னுவேன், என்னப்பா என் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அந்த ஃபோன் ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினச்சி அப்பா என் வாய்ஸ் ஆனால் சாரி நான் தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி ஒரு காமெடினா இருந்து சசி என்ன சொல்லி நான் அந்த ஜர்னியை பார்த்துருக்கேன். இப்போ நீங்க படத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 5 இது டோட்டல் வேற ப்ரோ. நான் அப்படிதான் நினைச்சு உள்ள வந்தேன். இங்க வந்தோடனே சார் வந்து மீட் பண்ணி சார் இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னானே, எனக்கு தெரியும் ஆனா உனக்கு காமெடி ரோல் இல்லை என்ன சார் ஃபர்ஸ்ட் ஒரு செக்கத்துக்கு அந்த மாதிரி வச்சு சார். அப்புறம் சொன்னார் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல், உன் மேலேயும் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த குலாப் ஜாமுனை திருடினதுல வந்து இல்லை இந்த படத்துல எந்த இவ்வளோ ஹீரோக்கள் இருக்காங்க, இவங்க யாருக்குமே பில்டப் ஷாட் எதுவுமே இல்லை. ஆனா பில்டப் ஷாட் படத்துல இருக்கு. ஓப்பனிங்லேருந்து இறங்கி வர்றது அது ரொம்ப பெரிய விஷயம். எதிர்பார்க்கவே இல்லை சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது. எனக்கு என்னன்னா எல்லா ஹீரோ கூடயும் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்தா எல்லா ஹீரோ ஒரே படத்தில் இருக்கும்போது அப்பாடா இன்னொரு 5 ஹீரோ இருந்ததுன்னா சுயவரமாக இருக்கும் அந்த படமே. இல்ல இப்படிதான் சொல்லுவோம். அப்படி இப்பதான் 6 பேக் ரெடி பண்ணிருக்காரு. ஏற்கனவே சூர்யா நான் காமெடில இருந்து 6 பேக் ரெடி பண்ணி எங்க போனாரு தெரியுங்களா. இப்ப எதுக்கு 6 பேக் ரெடி பண்ணிருக்காரு, அடுத்து 5 இத்தனை ஹீரோ கூட சேர்ந்து நானும் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். என்னால முடிஞ்ச ஒரு 2 பிட்டு கண்டிப்பா ஆசீர்வாதங்கள் இருந்தா ஹீரோட ஆசீர்வாதங்கள் தான். இல்ல ஆனா ஒரு கடுமையான உழைப்பாளி, அவருக்கு he deserves all success and happiness. ஓகே, சோ உங்களுக்கு யாரோட காம்பினேஷன் இருந்துச்சு? எல்லாரோட காம்பினேஷன் இருந்துச்சு. எனக்கு ஹீரோயின் தவிர எல்லாரும் கூட இருந்தது. இருக்கு எங்கண்ணே நான் சார் நான் கூட கேட்டேன் சார் பேசுவீங்களா.
ஓ அந்த ஃபோன் காலில் பேசுறதா சார்? அந்த இது மேட்ரு சொல்கிறீங்க. சொல்ல மாட்டேன் அது சொல்ல மாட்டேன். ஓகே. ஆமாம் நான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக என்னடா அது நிறைய அண்ணன் கூட இருந்தது, அங்கேருந்து இங்கே இருந்தது. சார் இவருக்கெல்லாம் அடி வாங்கிருங்க சார். நான் எதுக்கு இவரெல்லாம் என்னை போட்டு அடிக்கிறாரு? சீன்ல அடிக்கிற மாதிரி மனுஷன் என்னங்க ஒரு நான் ஒரு அடிக்கலாம் இல்லைங்க. அகில உலக KPY சரத் ஃபேன்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, ரசிகர்கள் யாரும் மேல கல்லூட்டி எறிஞ்சிடாதீங்க. அடிக்கிற மாதிரி நடிச்ச தலைவனை என்ன ப்ரோ கம்மியா அடிச்சிருக்கீங்க, இன்னும் 2 போட்டுருக்கீங்க. ஆக்சுவலி என்னன்னா டீமே வந்து ஒரு பயங்கர ஜான் விஜய் சார் நடிச்சிருக்காரு, அவங்க தேஜஸ்வினி இருக்காங்க, சந்தோஷ் பிரதாப் பண்ணியிருக்காரு, கலை இருக்காரு, அண்ணா இருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு அண்ட் எல்லாத்துக்குமே எல்லாரும் காம்பினேஷனுமே இருக்கு. ஓகே. யூஸ்வலி சில படம் தான் வந்து படம் முடிக்கிற வரைக்கும் ஒரு காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் நம்ம மீட் கூட பண்ண மாட்டோம். ஆனால் இது எல்லாமே வந்து சேம் காம்பினேஷன் ஒரே லொக்கேஷனில் பண்ணுற மாதிரி இருந்தனால கொஞ்சம் ஓகே ஜாலியாக. ஓகே. ஸோ செட்டில் நடந்த ஒரு செம்ம காமெடியான விஷயம்னா என்னது? ஜான் விஜய் என்னன்னா காமெடி தான். ஐயோ செட்டே காமெடி தான். நான் அது வரைக்கும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும், ஒரு மாதிரி அது போயிட்டு இருக்கும் ஸ்லோவாக. அண்ணன் வந்து வேற லெவலில் ஒரு விஷயம் சஸ்பென்ஸாக எடுத்துட்டு இருப்பாரு. ஜான் ஏய் மகாஸ் ஏய் என்னடா அது தள்ளி விடுது ஐயோ கண்டினியூட்டிக்கா என்ன கண்டினியூட்டியா சாரிப்பா. அவர் ஒன்று பண்ணுவார் பாருங்க, ஐயோ வேற லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். அவர் என்னன்னா நேச்சுரல் கேரக்டர் இதில் அப்படியே இந்த படம் பண்ணும்போது ஜான் விஜய் கமிட் பண்ணி வந்தாச்சு. ஓகே. அவர் ஒரு 5 நாள் தான் நடிச்சார். அவர் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் டப்பிங்காக நான் அவரை கூப்பிடும்போது சார் எனக்கு ஒரு நாள் நீங்கள் தேவைப்படுவீங்கன்னு. நான் வந்து 5 நாள் தான் நடித்தேன், நீங்கள் எதுக்கு ஒரு நாள் கேட்குறீங்க, 2 மணி நேரம் போகுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே சரி சார் நீங்கள் முதல்ல டப்பிங் தேட்டர் வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. வந்தோடனே ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் என்ன இவ்வளோ நடிச்சிருக்கேன், அவருக்கு 2 நாள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பேசினார். ஓகே. ஒரு நாள் முழுக்க அவருக்கு ஆச்சு. ஆனால் என்னன்னா மற்ற எல்லாருமே ஒரு 2 hours 3 hours தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் கம்மியாக பேசினா ஒரே நாள் தான் 2 அண்ணன் படம் ஃபுல்லாக இருப்பாரு. ஆனால் ஒரு கேரக்டர் என்ன, இந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு கட்டுப்பேத்துற ஒரு பாஸ் இருப்பார்ல, போட்டு வச்சு அது வந்து சூப்பரா பண்ணாரு. ஐயோ அவர் மாதிரிலாம் நம்ம. ஆனா உண்மையிலேயே என்னன்னா என்னோட நான் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தே தான் விட்டுறான். நான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஹெட்டாக இருந்தார். நான் இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறேன். பார்க்கறதுக்கு படத்தில் வந்து ரொம்ப கடுப்பான எல்லாருமே, ஆனால் உண்மையில் வந்து பயங்கரமான பாஸ். நீங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ரெசெஷன் இருக்குது, பெருசாக பேமெண்ட்டு இந்த இன்டர்ன்ஷிப்னாலே பெருசாக பேமெண்ட் இருக்காது. அப்போ ஃபுட்டு போட்டிருந்தாங்க, அதுவும் ஆஃபீஸில் நிறுத்திட்டாங்க. அவர் வந்து ஒரு சொந்த சொல்ல ஒரு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் பசங்களுக்குலாம் செஞ்சு வச்சுட்டு பன்னீர் சோடா வந்து சிங்கில் வச்சுட்டு பாய்ஸ் சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதான் அந்த பன்னீர் சோடா என்னங்க நீங்க பன்னீர் சோடா எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி எங்களெல்லாம், அதாவது நல்லா பார்த்து பயங்கர அந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்கணும் இல்லைங்களா. அவரு நாங்கள் லேட்டாக வேலை பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா இன்டர்ன்ஷிப்னா கடைசி வேலையெல்லாம் நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து பசங்க வேலை செய்கிறாங்கன்னா அவரும் இன்னொரு பாஸ் இருந்தார். நம்ம 2 பேருமே வந்து தங்கமாக பார்த்துக்கிட்டாங்க. அது ரியல் கேரக்டர். ஆனால் படத்தில் வந்து டிபிக்கல் பாஸ் மாதிரி பார்த்தாலே போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அவர் வந்து இவரை கலாய்ப்பாரு, இவர் வந்து என்ன அடிச்சுட்டு இருப்பாரு. அவர் கலாச்சிட்டு போனீங்க என்ன அடிச்சுட்டு போறாரு மாதிரி. ஓகே. ஸோ வந்து நான் வந்து போன இன்டர்வியூல ஒரு வாட்டி நான் கேட்டிருந்தேன்னா, நான் நிறைய படம் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க, பட் வந்து அடுத்தது டேரக்டரோட இப்போ ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த ஒரு டேரக்டர் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணு, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு படம் வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. குற்றம் புரிந்தவன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கடந்த 6 மாதமாக சொல்கிறது என்னன்னா, அந்த மாதிரி வெப்சீரிஸ் நான் பார்க்கவே இல்லை. குற்றம் புரிந்தவன் மாதிரி வெப்சீரிஸ் வந்து நிறைய வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் அந்த அளவுக்கு த்ரில்லர் ஜானரில் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த டேரக்டர் வந்து அடுத்த இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அவரோட கொலாபரேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் பேசுனீங்களா? இல்லை, நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன். ஆனால் பேசுவோம், இப்போ வரை ஸ்டில் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் என் கதையில் இருக்கேனே வரேனே அப்படின்னா அதை நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறது. எல்லா டேரக்டர்ட்டுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும், அடுத்த கட்டம் போகணும்னு. அது மாதிரி ஒரு இயக்குனருக்கும் அடுத்த கட்டம் போகணும்னு. நான் எல்லா நிதிலேருந்து எல்லா எந்த இயக்குனர்கிட்டே நான் சொல்கிறது அடுத்து நம்ம பண்ணுவோங்கிறத தாண்டி உங்களுக்கு அடுத்து உங்கள் கேரியருக்கு எது பெஸ்ட்டு ஓகே அதை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் ஆல்வேஸ் நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் கூப்பிட்டா நான் பண்ணுவேன், அது அடுத்து இல்லை. நீங்கள் வந்து ஐயோ இவர் அடுத்து கேட்பறேன். நான் இதுவரை யாரையும் வந்து கமிட் பண்ணியோ அவங்கள ஒரு இதில் இறுக்கத்தில் வச்சுறதில்ல. நான் யார் ஃபோன் எடுத்தாலும் உடனே எடுத்துருவாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸி,
அவர் வந்து நம்மளை ஒரு இடத்துல சிக்க வைக்க மாட்டார் அப்படிங்கிறது. அதனால ஸ்டில் நான் அவன்கிட்ட பேசுவேன், செல்வமணிகிட்ட. அவன்கிட்ட நான் சொன்னதே இருக்கும், எல்லாரும் ஒன்று அழுத்துவாங்க, இது ஹிட் ஆகிடுச்சு, அப்படி ஒன்று பண்ணலாம், இப்படி ஒன்று பண்ணலாம், அடுத்து போகலாம். உனக்கு ஒன்று தோணும், ஓகே நீ யார் ப்ரூவ் பண்ணிட்ட. ஆமாம், இப்போ ப்ரூவ் ஆன ஆள் உனக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீ இதுதான் மைண்டில் வச்சுருந்தியா, இல்லை உன் கனவு பெருசாக இருந்து யாருக்குமே தெரியாது. சொல்லலாம் நமக்கு, இல்லைண்ணே நம்ம இப்படி தான், அப்படிலாம் இல்லை, உன் மைண்டில் ஒன்று இருக்கும். அதுக்கான டைம் இது, நீ அதை முயற்சி பண்ணு. ஆனால் நான் இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து படத்துக்கு தேவைன்னா கூப்பிடு. அது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் வருவேன். அது லீடாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் உன் மைண்டில் என்ன போ அப்படின்னா அது எல்லார்ட்டையும் சொல்கிறது. ஓகே, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குங்க, அதை போய் நம்ம பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வேற ஒரு கமிட்மெண்ட்டில் ஐயோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம், நம்ம ஆள், நம்ம இன்னும் சொல்ல முடியாது அப்படிங்கிற யாரையுமே நான் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, அதனால் அது மாதிரி நான் எந்த டேரக்டரும் சான்ஸ் கேட்கல. ஓகே, ஏன் கேட்கல அப்படின்னா ஈகோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நான் ஆக்டர்னு, அவங்களுக்கு கதாபாத்திரம் தான் நம்ம கூட போகிறாங்க. ஓகே, ஏன் அவங்கள போய் தர்ம சங்கடம் பண்ணிட்டு 2 தடவை வந்து நான் தலைவா அவங்க படம் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த டைம் வந்து அவங்க ஐயோ வராரு, அவர் கேட்பார் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நான் எல்லா இயக்குனருமே ஓகே இப்போ இருக்கிற லோகேஷன் நிறைய பேர் எனக்கு பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் யார்ட்டையுமே கேட்க மாட்டேங்க, யார்ட்டையும் சான்ஸ் கேட்டது எனக்கு ரொம்ப கம்மி ஹீரோக்கள் இந்த பதில சொல்லி தான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் தான் நான் கேட்ட வரைக்கும் அது இன்னும் அந்த மெயின்டைன் பண்ணிருக்காரு. இல்லை, இன்ஃபேக்ட் நீங்கள் ரியாக்ஷன் பற்றி அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன், சரி இன்டர்ப்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் சொன்னீங்களே டைலாக் இல்லாமல் வேறு. எனக்கு தெரிஞ்சு 36 வயதுலன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன், அதாவது ஒய்ஃப் வந்து ரேடியோ ஜாக்கியாக பண்ணுறாங்க, இவர் வந்து வீட்டில் திட்டுத்தனமாக ரேடியோ கேட்டிருக்காரு. அதில் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆபாசமாக பேசுகிறான். அப்போது ஒரு ரியாக்ஷன், இப்போ நவரசங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பீபத்சம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அவர் கொடுத்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. அந்த அவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன், அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த சீன் இப்போ நம்ம பேசுகிறோம் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னா வெரி ஸ்ட்ராங் ரியாக்ஷன். அதாவது படம் ஃபுல்லாக வந்து அவர் அண்டர் ப்ளே பண்ணோம். அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கேரக்டர் நிற்கும். நம்ம மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸு, கிராஃப்ட் மேலே ஒரு ஹோல்டு, எடுக்கிறவங்க மேலே ஒரு மரியாதை இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஓகே, அதை விட அண்ணன் கொடுக்குற ஒரு ஃபீல் ஒன்று உள்ளேருந்து ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து நம்மளை அள வச்சிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. நான்லாம் வந்து இருக்கப்பட்டிருக்கேன். அது ஆக்சுவலி அது எல்லாம் கிரெடிட் டைரக்டர்ஸ் தான். அப்படி நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம உள்ளே போகிறதுக்கு நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பேப்பர் படிக்கிறோம், இல்லை ஒரு நியூஸ் பார்க்குறோம், இல்லை ரோட்டில் யாராவது பார்க்குறோம், உங்களுக்கு ஏன் அந்த ஒரு ஃபீல் வருது? அது நீங்கள் உண்மையாக பார்க்கறதுனால தான். அதே மாதிரி அவங்க எழுதுனது உண்மையாக இருந்தது, அப்படிதான் வருது. இல்லை அது கரெக்டு தான். பட் ஆனாலும் அந்த பேப்பரில் இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணி பேசுறதுக்கு ஒரு திறன், அது சில பேர் எழுதுற எங்கனாலே முடியாது. ஃபீல் பண்ணி பேசுறேன் சரி, இருக்கிறத பேசுறதுக்கே ஆள் இல்லை. எழுதுற இவ்வளோ அத்தனை கிட்டத்தட்ட 100 பக்கம் ஒவ்வொரு கதைக்கு எழுதுறோம், ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு எழுதுறோம், எங்கனாலே நடிக்க முடியாது. ஆமாம், வராது, எழுதுறவங்களுக்கே அது வராது. அது அவங்க உள்வாங்கிட்டு அவங்க பண்ணுறாங்கல்ல, அதுதான் பெரிய சேலஞ்ச். ஓகே, இப்போ ரீசெண்டாக மௌனம் பேச ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வந்து திருப்பி வந்து ரீவாட்ச் பண்ணிட்டு நான் அமிர்தசர் இன்டர்வியூக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஆடாத ஆட்டமெல்லாம் பாட்டில் ஒரு 4 பேர் பிரச்சனை பண்ணுவோம், அதில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் அவங்க எல்லா அன்நோட்டிஸ்டாக கேட்டேன், இதுடா இன்னொன்று புதுசாக இருக்கேன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டு அமித் சார்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி வித்தார்த்தன் நிஜமே எனக்கு தெரியாதுடா, நான் யாரோ 4 பேர் வேணும்னு சொன்னேன், வந்துட்டாங்க, வித்தார்த்து தெரியாதுன்னு சொல்லி அமித் சார் சொல்லிட்டார். அந்த சீக்வன்ஸ், அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு மட்டும் எப்படி? இல்லை ஆக்சுவலி அவருக்கு இப்போ தெரியுமா? இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அதான் அவருக்கும் தெரியாது. அது ஆக்சுவலி ராஜன் அவருடைய கோ டைரக்டர் ஒருத்தருக்கு, பாலா சார் எல்லாம் பண்ணுறது ராஜன் சார்னு அவங்க, அவர் வந்து அது கோ டைரக்டர். எனக்கு அவர் ரொம்ப பழக்கம். ஓகே, அவர் வந்து ஆக்சுவலாக அமித் சார் படத்தில் நடிக்க இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு துரைவாணன் இறந்துட்டார். 2 பேரும் தான் கூட்டிகிட்டு போனாங்க, மீட் பண்ணோம், ஷூட் இருக்கோம்னு. அதுக்கு ஒரு ஆக்சுவலாக சார் வந்து அமித் சார் மீட் பண்ண ஓகே கூப்பிட்ருங்க அப்படின்ட்டாங்க. போன அப்புறம் தெரியும் அது வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ். எனக்கு சொல்லப்பட்ட சீக்வன்ஸ் வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான், ஒரு ஃபைட் இருக்குது, ஃபைட்டோட ஒரு சாங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆனால் ஒரு சாங்காடி 4 அடி அடிச்சு அனுப்புறதுங்கிறது அது ஓகே ஷூட்டில் அப்படி தானே நடக்கும். அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. நான் அப்போ சொன்னேன், தலைவா என்ன தலைவா அப்படி கூப்பிட்டு வந்தேன், ராஜன் சார்ட்ட சொன்னேன், இதுக்கே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு.
நான் கிளம்புறோன்னே சொன்னோம். ஆனால் டக்குன்னு அன்றைக்குள்ளே இல்லை அவங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு நாடகம் இருந்தது, பாண்டிச்சேரியில் எடுத்தோம். நான் பைக்கில் இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு 2 நாள் அந்த ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு உடனே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் அப்போ வந்து நான் துரைவாணன்ட்ட சொல்லுவேன், அமீர் சாருடைய ஷூட்டிங்கில் அவரை பார்க்கும்போது இவர் ஆக்டர் ஆவாரன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவரை நான் அவ்வளோ ரசித்தேன். இவருடைய அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இல்லை அவர் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அவர் சினிமா அவர் ஷார்ட்டில் இருக்கும்போது ரொம்ப டக்குன்னு யூனிக்காக இருக்குங்க. ஓகே. ஆக்சுவலாக அவர் எனக்கு அவர் படம் நடித்ததுலேயே வெற்றிமாறன் சார் படத்தில் நடித்தாங்கல்ல, வடசென்னை, அந்த ரோலும் அந்த இதுவும் எனக்கு இருந்தது. ஓகே. அமீர் சார் வந்து அந்த ரோல் வந்து பர்ஃபெக்ட். ராஜன் கேரக்டர் வந்து ரியல் அவர் நான் பார்க்குறது. ஓகே. ஓகேங்களா? அந்த அந்த ஆளுமை இருக்குல்ல, அது வந்து நான் அந்த படத்தில் பார்க்கும்போது துரைவாணன்ட்ட இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐயோ உங்கள் டேரக்டர் மாதிரி தான் நான் அடுத்து நான் அதை மாதிரி நடிப்பேன், டேரக்டர் மாதிரி தான் நான் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு. இல்லையா அமீர் சாரே வந்த மாதிரி இருக்கு, அந்த உட்காந்து அந்த பார்வை இல்லை இதெல்லாம். இவர் மாடியில் இருப்பார், ரூமில் வந்து அவர் துணி வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு, நான் இதை பற்றி பேசுவேன். ஓகே. நீ அப்படியே பண்ணுற அப்படின்னு. ஆனால் அவங்க ஆக்டர் ஆகணும்னு நமக்கு தெரியாது. எனக்கு அவர் நம்ம ஒரு படத்தில் அமீர் சாரை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி படம் பண்ணணும், இல்லை நாடகத்தில் வைக்கணும், இப்படிலாம் என் மைண்டில் ஓடி இருந்தது. ஓகே. அது எனக்கு அமீர் சார் திருப்பி ஆக்டராக வரும்போது ஆக்சுவலி படம் பண்ணாங்க இல்லையா, அப்போது சொன்னேன் அப்பார் பெரிய நடிகர் ஆகிடுவார் அப்படின்னா துரைவாணன் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அந்த படம் எடுக்கும்போது ஏன்னா எனக்கு நான் அவ்வளோ ரசிப்பேன். இப்போயும் அமீர் சார் மீட் பண்ணி பேசுவோம்ல, எங்கேயாவது வந்துச்சா வாங்க விதார்த்தமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நான் அதிகமாக அவரை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. அவருடைய செயல், அவருடைய அந்த பாவனைகள், நடை, உடை, அவருடைய நேர்மை, அவருமே ஒரு நேர்மையான நல்ல ஒரு மனிதர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். அது வந்து எனக்கு அது அப்படியே நான் என்ன நினச்சி ஆசைப்பட்ட ஒருத்தர் இருக்கார்ல, அது வந்து ராஜன் கேரக்டர் பார்த்தாச்சு. அதனால நான் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. திருப்பங்க அவர் தாங்க கில்லரு. நீங்க சத்தமா பேசுறோம். நீங்க சத்தமா பேசுங்க. இன்டர்வியூ போகும்போது குறுக்க வந்து சண்டை போட்டார் அப்படின்னு போட்டுருவாங்க. தம்ப்நெயில் கிடைச்சிருச்சா? தம்ப்நெயில் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? நான் முடிச்சு நான் வந்து ஃபைனல் கேட்டேன். நீங்க அடுத்து வந்துருங்க. வர எண்ட் கார்டு போடணும் வந்துட்டாங்க. ஆனா அமீர் சார் 2-3 டைம் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு கடைசியில் தெரியாது. ஓகே. ஆனால் சூர்யா சார்கிட்ட சொன்னேன். சூர்யா சார் வந்து அவருக்கும் தெரியாது. என்னோட மைனாலாம் ஓடுனது முதலிடம் அவர் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஏன்னா மைனாவை பற்றி பேசினார். நான் சொன்னேன் சார் உங்கள் படத்தை என்ன படம் மௌனம் பேசணும், என்ன ரோல் என்ன இந்த அந்த சாங்கில் வருவேன். அப்படியா இது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஓகே. நான் ஒரு தடவை ஏவிஎம்ல வச்சு சொன்னேன். அமீர் சாருக்கு ஒரு நாளும் தெரியாது. சொல்லவே இல்லை, தெரியவே தெரியாது. யாராவது சொன்னாதான் நான் கேட்டேன். ஓகே சார், இப்போ என்னன்னா ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு உள்ள கொண்டு வர்றது இது மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு. ஸோ 3ஆம் கண் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? படம் வந்து பாருங்க என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து ஆடியன்ஸ் ஒரு ரசிகராக நினச்சி எடுக்கல. இப்போது அவங்க எவ்வளோ சினிமா பார்த்துருப்பாங்க, எவ்வளோ க்ரைம் ஸ்டோரிலாம் படிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அந்த அதெல்லாம் படித்து அவங்களுக்கு எல்லோரும் ஒரு ஒரு போலீஸுங்கிற மாதிரியான மைண்ட் செட் வரும் இல்லையா? ஓகே. இப்போ ஒரு சுமார் ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் கூட பழகிட்டே இருந்தாக்கா நீங்களும் ஒரு டாக்டர், பாதி டாக்டர் மாதிரி நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் படிக்க கேட்க எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடு நம்ம மைண்டில் வந்துடும். ஸோ ஒவ்வொரு படங்கள் இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் பார்க்க போகும்போது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரிலாம் பார்க்க போகும்போது இவன் கொலைகாரனாக இருப்பானா அவன் கொலைகாரனாக இருப்பானாங்கிற மைண்ட் செட் எல்லாருக்கிட்டையுமே உண்டு. ஆனால் கதையில் ஒரு ஹீரோ ஒருத்தர் வந்து இல்லை வேறு ஏதோ ஒரு கேரக்டர் ஒருத்தர் உள்ளார வந்து இவங்க தான் கில்லன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் இந்த வெளியில் போயிடுவோம். இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் தான் ஹீரோ. ஓ ஓகே. அவங்க தான் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே. டிஃப்ரெண்ட்டாக இதுதான் இந்த படத்தோட கீ பாயிண்ட். இதுதான் உள்ள வர வைக்கிறதுக்கு என்ன வழிங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக 3ஆம் கண் படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக சொன்னேன். அது ரிவீல் பண்ணும்போது பண்ணுறோம். ஓகே, அப்போ போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் வேணும்.
சார் சொல்ல வர வேண்டியது சொல்ல வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பா. இப்போ ஒரு நம்ம ராஜேஷ்குமார் நாவல்ஸ் இல்லை ஒரு ஆமாம், நம்ம பொதுவாக நீங்கள் ஒரு படிக்கும்போதோ இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் இவங்க படங்கள்லாம் பார்க்கல, அவங்களோட மேனரிசம்லாம் நம்ம பசங்க ட்ரெஸ்லேருந்து எல்லாம் காப்பி பண்ணுவோம் போவோம். அப்புறம் வந்து ரீசெண்டாக நிறைய படங்களில் இப்போ இருக்கிற பிள்ளை நான் பார்க்கும்போது பாரு இவன் தான் பண்ணியிருப்பான் அது தெரியுமா, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து கதைக்குள்ளே போய் இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சரியான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அது தலைவர் விட்டுருக்காரு, அது ஒரு புதுசாக இருக்கும், கண்டிப்பாக புதுசாக இருக்கும். இன்னொன்று வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவிங்க, இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. படங்கிறது பொழுதுபோக்கு விஷயந்தான், அதில் இது கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல அழகாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கி பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது. அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு என்ஜாய் பண்ணும். ஓகே, யார் அந்த கில்லர் ஜூன் 12 யார் அந்த கில்லர்னு கெஸ் மட்டும் பண்ணால் நான் 1 லட்ச ரூபா தரேங்க. அப்படியா? சொல்றேங்க, திருப்பூர்ல ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி இருக்கும் படம், அதுக்காகவே ப்ரொடக்ஷனுக்கு செலவு மிச்சம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் யார் அந்த கில்லர்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா டெஃபினெட்லி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் தராங்க, ப்ரொடக்ஷனில் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்காக. சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.